முத்துவோட ஃபோன் மீனா பக்கத்திலே இருந்து மீனா வந்து அந்த ஃபோனை பார்க்காம இருந்தது யாருக்கெல்லாம் கடுப்பாச்சோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. கிறிஷும் அவங்க பாட்டியும் வீடு எங்கேயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மீனா. ஆனா நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. நானும் எவ்வளோ தூரம் கேட்டேன். ஆனா நம்ம போயிட்டு பார்த்துருவோங்கிறதுக்காகவே அவங்க பாட்டி வந்து சொல்லவே இல்லை. இது வந்துட்டு இது அவங்களாவே பண்ணல, யாரோ மூலியமா சொல்லி தான் வந்து கிறிஷ் அவங்க பாட்டி வந்து பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. கேட்டுட்டு இருக்க ரோஹிணி வந்துட்டு இதை இப்படியே விட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, இவங்களை ஏதாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு, என்ன மீனா சமைச்சிட்டிங்களா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வெளியில வேற கிளைண்ட்டை பார்க்க போகணும், இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா எப்படி நான் கிளம்புறது, நீங்க ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னோடனே மீனா வந்துட்டு இதோ ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் முத்து கிட்ட போயிட்டு, முத்து நான் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன், வாரத்துக்கு ஒரு தடவை வந்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னே மீனாவும் முத்துவும் இருந்துகிட்டு, அப்பா என்னப்பா நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் எத்தனை தடவை சொன்னேன் நீங்க வேலைக்கே போவேனாம்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உங்களை பாத்துக்கிறதுக்கு, நீங்க எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லப்பா எனக்கு ஒரே ஒரு நாள் தான், அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் முத்து அப்படின்றாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, சரிப்பா ஒரு நாளுங்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்ப்பா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, சரி முத்து நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன். மீனா வந்துட்டு, மாமா வாங்க மாமா சாப்பிடலாம், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஹிணி வந்துட்டு, நான் கிளைண்ட் பார்க்க போகணும் மனோஜ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது ரோஹிணி வந்துட்டு, என்ன வித்யா பண்ணிட்டு இருக்க, இந்த போனை இப்ப எடுத்து எதுக்கு இது பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, நீ ஆன் பண்ணி வச்சிருக்க, யாருக்காவது எஸ்எம்எஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த முத்து வந்து கம்மனே இருக்க மாட்டாரு, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது எங்க சிக்னல் காமிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடு தேடி வந்துட்டாருன்னா என்னதான் பண்றது, நீயே என்னை ஈஸியா மாட்டி விட்டுருவ போல அப்படின்னு சொன்னேன். இல்ல ரோஹிணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அப்படின்றாங்க. வீட்டுல நடந்தது எல்லாம் ரோஹிணி வந்து வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்கு வந்து எங்க அம்மா மேல சந்தேகம் வந்துருச்சு, யார் மூலியமோ தான் எங்க அம்மா வந்து பேசுறாங்கன்ற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு, மீனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இதை வந்து நான் கேட்டுட்டேன், இப்ப வந்து நான் என்ன பண்றதுனே தெரியல வித்யா, நான் ரொம்பவே வந்து கிட்ட நெருங்கிட்டேன் மாற்றத்துக்கு, இந்த முத்து வேற என்னை விட்டே வைக்க மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவாரு, நான் தான் ஜெயில இருக்கணும் போல அப்படின்னு சொன்ன உடனே, போடி நானும் உன் கூட இவ்வளவு நாளா இருந்தல்ல, நீ மாட்டனா நானும் கண்டிப்பா மாட்டதான் போறேன் அப்படின்றாங்க. மீனாவும் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக வெளியில போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தவன் பைக்ல நின்று மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா கொன்னே ரொம்பவே பயம் வந்துருது. மீனா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம எங்க போறோமோ அங்கேயே இவனும் வெயிட் பண்றானே, எதுக்காக வெயிட் பண்றான் என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா போறாங்க. பின்னாடியே அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். மீனாக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம, சரி வித்யா வீடு இங்கதானே இருக்கு, நம்ம எப்படியாவது அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வித்யா வீட்டுக்கு போய் கதவு தட்டிட்டே இருக்காங்க. என்ன மீனா திடீர்னு இந்த சைடு வாங்க, ஏன் இவ்வளவு பதட்டமோட வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல என்னை ஒருத்தவன் ஃபாலோ பண்ணிட்டே வந்தானா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதுதான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உள்ள வாங்க மீனா, ஏன் வெளியிலேயே நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு இந்த சைட்ல பயம் வந்துடுது. வித்யாவோட கையில முத்துவோட மொபைல் வச்சிருக்கிறதுனால ரோஹிணிக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. இவ வேற ஒருத்தி கையில போனை வச்சிருக்கா, நான் எப்பயில இருந்து சொன்னேன் இவ கேட்கவே இல்லை, இப்ப மீனா பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு வித்யாவுக்கு வந்து கையில போன் வச்சிருக்க அப்படின்ட்டு ரோஹிணி சிக்னல் விட்டதுனால வித்யா அந்த போனை எடுத்து மறைச்சு வச்சிடுறாங்க. உடனே மீனா போயிட்டு உட்காந்துருக்காங்க. வித்யா வந்துட்டு தண்ணி குடிக்கலாம், டீ காஃபி ஏதாவது போடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன், வேற எதுக்காகவும் வரல அப்படின்னு சொன்னே. ரோஹிணி வெளியில போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவன் போயிட்டானா என்னன்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல வித்யா வந்து மீனா பக்கத்துலயே வந்து போனை வச்சுட்டு உள்ள காஃபி போட போயிட்டாங்க. ரோஹிணி வந்து உள்ள போயிட்டு வித்யா கிட்ட, ஏன் வித்யா உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா, நீ போனை நான் மூடி வையின்னு சொன்னேன், ஆனா நீ வந்து மீனா பக்கத்துலயே வச்சுட்டு வந்திருக்க, இப்ப அவ பார்த்துட்டானா என்னதான் பண்றது வித்யா, இப்ப போய் நான் போனை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்பெல்லாம் நீ போனை எடுக்காத, நீ அந்த போனை எடுத்த அப்படின்னா மீனாக்கு சந்தேகம் வந்துடும், நீ எடுக்காத, அவ கம்முன்னு ஏதாவது பேச்சை கொடுத்து வெளியில அமுச்சு விட்றலாம். வித்யாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்காம காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியும் குடிச்சிட்டு ரோஹிணி வந்து வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே மீனா, அந்த ஆள் வந்து கிளம்பிட்டான், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்களும் வந்துட்டு ஒரு கிளைண்ட் ஒன்று பார்க்கணும், அதனால அவசரமா வெளியில கிளம்பணும், இல்லைன்னா கூட நீங்க இங்கிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போவீங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நானும் பூ கொடுக்குற வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அந்த டைம்ல ரோஹிணி வந்துட்டு வித்யா
கிட்ட, வித்யா நான் சொல்றத மட்டும் உன்னை நல்லாவே கேட்டுக்கோ, இந்த போனை தேடி கண்டிப்பா முத்து எங்க இருந்தாலும் தேடி வந்துருவான், அதனால இந்த போனை வந்து ஃபர்ஸ்ட் பீச்ல தூக்கி போட்டுரு, அப்பதான் வந்து யாருக்குமே சந்தேகம் வராது, யார்கிட்டயும் இந்த மொபைல் போகாது, பீச்ல தூக்கி போட்டேன்னா அது சிக்னலும் காமிக்காது, ப்ளீஸ் தயவு செய்து இந்த வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரிடி நான் கிளம்புறேன், போனை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. சரி வித்யா நானும் வந்து கிளம்புறேன், மனோஜ் வந்து என்னை தேடுவாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. வித்யா வந்து ஆட்டோல போறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆட்டோ ஒண்ணுமே கிடைக்காது. அந்த டைம்ல சரி கொஞ்ச தூரம் நம்ம நடந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது செப்பல் வந்து அருந்துரும். வித்யா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, இது வேற இப்பதான் நடக்கணுமா, நம்மளே ஏற்கனவே பயங்கர டென்ஷன்ல இருந்தா இந்த கடைக்கு போய் இப்ப செப்பல் தைச்சிட்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை தேடிட்டே போவாங்க. செப்பல் தைக்கிற கடை வந்த உடனே வித்யா போயிட்டு இந்த செப்பல் கொஞ்சம் தைச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னே, சரி குடுமா நான் தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. அந்த தாத்தா பாட்டி வந்து மீனா எப்பயுமே பாக்குறவங்களா இருப்பாங்க. செப்பலும் வந்து தைச்சு கொடுத்த உடனேவும் வித்யா அதை போட்டுட்டு சரி ஆட்டோ வந்துருச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வேகமா போவாங்க. அந்த டைம்ல ஆட்டோ ஏறும்போது கரெக்டா வித்யா வந்து அந்த போனை கீழே விட்டுறாங்க. அந்த பாட்டி வந்து தாத்தா கிட்ட இப்ப வந்து அந்த பொண்ணு செப்பல் தைச்சிட்டு போகுது இல்லையா, அந்த பொண்ணு போன் வந்து கீழே விட்டுருச்சு, சரி திருப்பி எப்படியும் தேட வரும்ல, அந்த டைம்ல நம்ம இந்த போனை கொடுத்துடலாம் பாவம், சரி போயிட்டு எடுத்துட்டு வா நம்ம வச்சிருப்போம், அந்த பொண்ணு தேடி வந்ததுன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த போனை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. மீனா அந்த டைம்ல எல்லா இடத்துக்கும் பூ கொடுத்துட்டு சரி தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல அந்த பாட்டி இருந்துகிட்டு இப்போ ஒரு பொண்ணு செப்பல் தைக்க வந்தது, அந்த போனை வந்து கீழே விட்டுருச்சு, நான் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், நீ வேணா பாரு இது ஆன்ல இருந்ததுன்னா போன் பண்ணி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைம்ல மீனாவும் போனை வாங்கிட்டு இது வந்து முத்துவோட போனா இருக்கே, யார் பாட்டி இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த போனை விட்டுட்டு போனாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, சிங்கிளா தான் வந்துச்சு, ஆட்டோ எரிச்சு கீழே விட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னே மீனா வந்துட்டு அப்ப யாரா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு முத்துக்கு போன் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க உங்க போன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வித்யா வந்து பீச்சுக்கு போனது ரோஹிணிக்கு கால் பண்ணிட்டு நான் பீச்சுக்கு வந்துட்டு அந்த போனை வந்து இப்ப தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தேடுவாங்க. அந்த போன் கிடைக்காது. அச்சச்சோ அந்த போனை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட மாட்டிருக்கு, இப்ப ரோஹிணிக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. மீனா வந்து அந்த பாட்டி தாத்தா கிட்ட ரொம்பவே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல முத்துவும் ரீச் ஆயிடுறாங்க. முத்து இந்த போனை வாங்கிட்டு என்ன மீனா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, எப்படி இங்க வந்துச்சு, அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்ட்டு அந்த தாத்தா பாட்டி கிட்ட ரொம்பவே டீட்டெயிலா முத்து வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. முத்து வந்து போனை ஆன் பண்ணிட்டு உள்ள எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வித்யா வந்துட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணிட்டு நான் வந்து போனை தொலைச்சிட்டேன்டி எங்க போச்சுன்னு தெரியல, ஏன்டி இப்படி இருக்க, ஒரு வேலை கூட உருப்படியாவே நீ செய்ய மாட்டியா, இப்ப முத்து கைக்கு போச்சு அவ்வளவுதான், நானு உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானே, இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. முத்து வந்து உண்மையெல்லாம் எப்ப கண்டுபிடிக்க போறாரு என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.